எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹேமா. இன்றைக்கி நம்ம ஹேமாஸ் வேர்ல்ட் சேனலில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேஜர் முகுந்த் வரதராஜன். என்ன திடீர்னு இந்த டாபிக் அப்படின்னா, அமரன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது 31 அக்டோபர் 2024. இந்த 10 வருஷம் அவர் இறந்து போய் 10 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த டாபிக் அப்படின்னா, அமரன் படம் வந்து அவரோட ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் வந்து எடுக்கிறாங்க. ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் டைரக்ட் பண்ணி எஸ்கே மற்றும் சாய் பல்லவி அவர்கள் வந்து நடிக்கிறாங்க. இவரை பற்றி ஃபுல் பயோகிராஃபி தெரிஞ்சாதான் நம்ம அங்கே போய் அந்த படத்தை கனெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள் வந்து சென்னையில் 1983ஆம் ஆண்டு வந்து பிறக்கிறாரு. அவங்களுக்கு 2 சிஸ்டர்ஸ். அப்பா பேர் வரதராஜன், அம்மா பேர் கீதா. இவங்க மாமா மற்றும் தாத்தா 2 பேருமே ஆர்மியில் இருக்காங்க. பேஸ்ட் ஆன் பிறந்தது வந்து ஒரு ஆர்மி ஃபேமிலின்னே சொல்லலாம். ஆனால் வந்து படித்தது இவங்க வந்து எல்லாமே வந்து சென்னையில் தான் பண்ணியிருக்காரு. ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலிங் பண்ணியிருக்காரு. சிபிஎஸ்சி ஸ்கூலிங் பண்ணனால அவருக்கு வந்து தமிழ் அவ்வளோக்கா பேச தெரியாதான். ஆனால் தமிழ் ரொம்பவே பிடிக்குமாமா. அதனால் அவங்க பொண்ணுக்கு வந்து அச்சமில்லை பாட்டு வந்து சொல்லி கொடுக்குற ஒரு வீடியோ அப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. ரொம்பவே வைரல் ஆச்சு அது. அவர் வந்து தமிழ் மூவிஸில் ரொம்ப விரும்பி பார்ப்பாராமா. இந்திரன் படம் பார்க்குறக்கு பாம்பேயில் இருந்தாங்க கூட வந்து தமிழில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் கூட சண்டையெல்லாம் போட்டுட்டு வந்து பார்த்தாராமா. அவங்களுக்கு வந்து அன்பே சிவம் கமலஹாசன் அவரோட படம் வந்து ரொம்பவே பிடிக்குமாமா. அமரன் அப்படின்ற பேரில் ஏற்கனவே நடிகர் கார்த்தி அவர்கள் வந்து ஒரு படம் வந்து பண்ணியிருப்பார். இந்த அமரன் படம் டைட்டில் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னப்போ அவர் தான் வந்து சிவகார்த்திகேயன் நம்ம பையன், எனக்கு வந்து பையன் மாதிரி அப்படின்னு சொல்லி அமரன் படத்தோட டைட்டில் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. இதில் வந்து முகுந்த் அவர்களுக்கு கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, அமரன் படத்தில், அதாவது பழைய அமரன் படத்தில் வந்துட்டு வெத்தலை போட்ட சோக்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வருமாமா. அது வந்து இவருக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லலாம். அதே படத்தோட பேர் தான் இப்போ வந்து அவரோட பயோபிக்கு வந்து அதே பேர் வச்சுருக்காங்க. இவர் எல்லாத்துக்குமே ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாராமா. என்ன இன்சிடெண்ட் ஆச்சுன்னா, ரோட்டில் இவங்களோட சோஷியல் சயின்ஸ் மேம் பார்த்த உடனே போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்களாமா. அந்த மாதிரி எல்லாருமே இவரை பற்றி ரொம்ப ப்ரௌடாக சொல்கிற அளவுக்கு எல்லாத்துக்குமே ரெஸ்பெக்ட் கொடுப்பாராமா. 2014ஆம் ஆண்டு ஷோபியன் ஆப்ரேஷனில் வந்து டெரரிஸ்ட் வந்து 7000 பேர்த்த வந்து கொன்னுட்டாங்க. இதுக்கு மேலே எத்தனை பேரை கொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அதனால் நானே இதில் இறங்குறேன்னு சொல்லிட்டு இவரும் இவரோட ஃப்ரெண்ட் விக்ரம் சிங் அவரும் வந்து 2 பேரும் டெரரிஸ்ட் இருக்கிற ஒரு வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இவர் ஃப்ரெண்ட் வந்து இறந்துட்டார். இவருக்கு ஃபுல்லாக காயம் அப்படி இருந்தாலும் கூட அவங்கள வந்து கொன்னுடுறாங்க. அவங்கள வந்து கொல்லும்போது இவர் உடம்புல வந்து 3 குண்டு வந்து அவங்களும் டெரரிஸ்ட் வந்து இவர் மேலே சுட்டுறாங்க. இவரோட 31வது வயசில் செபியான் ஆப்ரேஷன் அப்போ இவர் வந்து இறந்து போகிறாரு. இவங்க ஃபேமிலிக்கு வந்து இதை கேட்டு பெரிய ஷாக். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க வந்து அவர்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. யாருமே நம்பலை. அந்த ஃபியூனரல் நடக்கும்போது யாருக்கும் அவ்வளோ ஷாக்லேருந்து யாருமே வெளியே வரல. இவர் வந்து பிகாம் பண்ணியிருக்காரு. எம்சிசி காலேஜில் வந்து ஜேர்னலிசம் படிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்து அவர்களை வந்து பார்த்துருக்காரு. இந்து ரெபேக்கா அவர்களை வந்து பார்த்துருக்காங்க. லவ் பண்ணியிருக்காங்க. 8 வருஷம் காதல். ஃபஸ்ட்டு வந்து அவங்க அப்பாவுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அவர் வந்து ரிலேட்டிவ்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க, இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு. அம்மா வந்து அடிச்சிட்டாங்க. ஆனாலும் நம்ம பையன் சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. 2001ஆம் ஆண்டு வந்து இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து கல்யாணம் நடக்குது. இவங்களுக்கு ஆஷியா அப்படின்ற ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க. இவங்களோட ஃபியூனரல் முடிஞ்ச அடுத்த நாள் வந்து கத்தி பட ஷூட்டிங்கில் இருக்கும்போது அப்படியே விட்டுட்டு விஜய் அவர்கள் வந்து இவங்க ஃபேமிலிக்கு வந்து அவங்க பொண்ணு தூக்கி வச்ச ஃபோட்டோஸ் வைரலாக போச்சு. அவங்க பொண்ணு தூக்கி வச்சு அப்பா நம்ம கூட தான் இருக்காங்க, அப்பா நாட்டுக்காக தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த பிக்ஸ் எல்லாமே அப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. இந்த வீர மரணத்தை பாராட்டி அவங்களுக்கு வந்து உயரிய விருதான அசோக சக்ரா விருதை வந்து கொடுத்துருக்காங்க. அதை ப்ரௌடாக அவங்க ஒய்ஃப் வந்து வாங்கிட்டு போயிருக்காரு. என்னதான் இவங்க மாமாவும் தாத்தாவும் வந்து ஆர்மியில் இருந்தாலுமே கூட எனக்கு எந்த ரெக்கமெண்டேஷனும் வேணாம், நானே எழுதி நானே எக்ஸாம் பாஸ் பண்ணி நானே ஆர்மிக்கு போயிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இவரோட 22வது வயசில் ராஜ்புட் ரெஜிமெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுறாரு லெஃப்டினன்டாக. ஆஃப்டர் 2 இயர்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஒரு ஆர்மி மேனுக்கு ஒரு ட்ரீம் மாதிரி அங்கே வந்து இவர் வந்து மேஜராக ஜாயின் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஒரு காமன் பீப்புள்னே சொல்லலாம், காமன் மேன். அவரோட லைஃப்பில் இவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. இப்போ அவர் இறந்ததுக்கப்புறமும் கூட அவங்க வந்து அவங்க அப்பா கிட்ட, அதாவது முகுந்த் அவர்களோட அப்பா கிட்ட வந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறமே கூட இவங்க சொல்லியிருக்காங்க, நான் வேறு எந்த கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன், நான் உங்கள் கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சப்போர்ட்டிவ் அவங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முகுந்த் வரதராஜன் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய ஆக்டர் மற்றும் ஆக்ட்ரஸ் மற்றும் மூவி அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.